இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாம் 2 இடத்த விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக வண்டி எடுத்து நாங்களுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இடமா ஒரு கிளாத்திங் பிராண்டோட யூனிட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கே அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க, எந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க தான் நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நாங்களுமே சும்மா வீடியோலாம் எடுத்துகிட்டு அதை பற்றி பேசிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் டிராஃபிக்கும் ஆயிடுச்சு. அந்த டிராஃபிக்லாம் தாண்டி தான் அதுக்கப்புறமே நாங்களுமே போனோம். போகிற வழியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் பறக்கும் படையா அவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்களுமே கொஞ்ச நேரம் வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக தான் எடுத்தோம் அதுவுமே. அதுக்கப்புறம் திரும்பி நாங்களுமே அதை பற்றி பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களுமே திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் அந்த இடத்துக்குமே ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்சம் வீடியோவில் ஷூட் பண்ணிவிட்டு நாங்களுமே வண்டியில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கிறப்ப நார்மலாக சும்மா எங்களுக்குள்ளேயே நாங்கள் அப்படி பேசிக்கிட்டோம். அதை இடத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்களுமே யோசித்து பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்களுமே அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டு அதுக்குள்ளே நாங்களுமே உள்ளே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஃபேக்ட்ரியோட நேம் பார்த்தீங்கன்னா ஏசியன் கிளாத்திங். இது ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அதை வந்து கிளாத்திங் இதாக யூனிட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே கிளைண்ட்டுக்கு என்ன தேவையான கலரு அதை அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணிட்டு நாங்களுமே கொஞ்ச நேரம் அந்த சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே அங்கேருந்து எங்களுக்கு தேவையான கிளாத்தை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வண்டியை எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போனோம், டிடிஎஃப் பிரிண்டிங்கு. எங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிடிஎஃப் பிரிண்டிங் வந்து ஆர்டர் வந்துருச்சு. அதுக்காக டிடிஎஃப் பிரிண்டிங்குக்குமே போய் டிடிஎஃப் பிரிண்ட்டு வாங்கிட்டு நாங்களுமே திரும்பவுமே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கிளம்புறதையுமே பார்த்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு நாங்களுமே கொஞ்சம் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு வர வழியில் கொஞ்சம் வீடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான டேல நாங்கள் 2 இடத்த விசிட் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் இடமா அந்த கிளாத்திங் பிராண்டோட யூனிட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பிரிண்டிங் அந்த மிஷினையுமே கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் எங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியாக எங்களோட லொக்கேஷனுக்குமே நாங்களுமே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது இன்னைக்கு வந்து இங்கே மார்க்கெட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயுமே கொஞ்ச நேரம் விசிட் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு திரும்பவுமே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி, காய்கறிலாம் வாங்கிட்டு நாங்களுமே அதையுமே திரும்ப ஒருக்கா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் நாங்களுமே வீடியோ ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே வந்து கோயிலில் இன்னைக்கு நோம்பி போல். அங்கே வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷனு, ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அங்கேயுமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு திரும்பவுமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்களுமே உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே திரும்ப அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டு கோயிலையுமே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். வீடியோ எடுத்துகிட்டு திரும்பவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் இங்கே தான் டெய்லியுமே டீ குடிப்போம். அதையும் ஒரு ஞாபகமாக சும்மா ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்களுமே எங்களோட ஆஃபீஸுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னா எங்களுக்கே தெரியாமல் ஸ்டாக்கை ரீலோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையுமே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு நாங்களுமே உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த டிடிஎஃபோட கஸ்டமைஸ் பிரிண்டிங் எல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வரிசையாக ஒவ்வொரு ஸ்டிக்கராக நாங்களுமே வரிசையாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுலேயுமே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு விளையாண்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டிடிஎஃப் ஸ்டிக்கருமே எடுத்துகிட்டு போயிட்டு டிஷர்ட் மேலே பிளைன் டிஷர்ட் மேலே பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண டிஷர்ட்டையுமே பேக் பண்ணி கொரியர் பண்ணிட்டோம். கொரியர் பண்ணிவிட்டு அன்றைக்கான டேவை நாங்களுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.